வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 68. இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் கேப்ஷனை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நேராக ஃபேஸ்புக்கில் போயிடலாம். போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிடலாம். போயிட்டு கிரியேட் அ ரீல் கொடுத்துடலாம். ஆட் வீடியோ. ஸோ நம்ம வீடியோ வந்து இங்கே இருக்குது, இது ஆட் பண்ணிடலாம். Excuse me, can you check? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேப்ஷனை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயிலை வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ March 13, 9 AM, சாரி 6 PM. March 13, 6 PM ஷெட்யூல் பண்ணிடலாம். பிளானரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஷெட்யூல் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோட் ரெடி பண்ணிடலாம். ஸோ கோட் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போது இங்கே வந்து இதோட கேப்ஷனை வந்து காப்பி பண்ணிடலாம். திருப்பி ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிடலாம். போயிட்டு கிரியேட் அ போஸ்ட் கொடுத்துடலாம். ஆட் ஃபோட்டோ, அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். கேப்ஷனை பேஸ்ட் பண்ணிடலாம். செட் டேட் அண்ட் டைம். மார்னிங் 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆயிடுச்சு. நேராக குவாராக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் கூகுள் டாக்ஸில் போயிட்டு காப்பி பண்ணிடலாம். ஸோ நான் நியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம நேராக இங்கே வந்துட்டு போஸ்ட் ஆட் கொஷின் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். ஓகே, ஸோ ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஷினை வந்து காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ நம்ம அதுக்குள்ளேயும் இமேஜ் ரெடி பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் அ ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு ஸோ அது பிளாக் கொடுத்துட்டு திக்னஸை ஜாஸ்தி படுத்திடலாம். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பிங் அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கிராஃபிக் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்குது. தென் பேராஃப்ரைசிங்க்கு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேராஃப்ரைசிங்க்கு எப்பயுமே இந்த இமேஜ் தான் வரும். ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த இமேஜ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை டெலிட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் கூட எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் இமேஜ்க்கு ஏதாவது ஒரு எடுத்துக்கலாம். versus image comparison. So versus difference. Okay, ஃபோட்டோஸ்குள்ளே போய் பார்க்கலாம்.
ஸோ இதை வந்து இங்கே வச்சுட்டு இதை வந்து சின்னதுப்படுத்திட்டு இந்த கையில் இதை வச்சிடலாம். இதை சின்னதுப்படுத்திட்டு இந்த கையில் இதை வச்சிடலாம். ஸோ இதை வந்து தலைக்கு மேலே வச்சிடலாம். ஓகே, இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ நேராக நம்ம கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இமேஜை இங்கே கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்து ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின் போஸ்ட் பண்ணியாச்சு. திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஷின் இதை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு போஸ்ட் ஆட் கொஷின் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். நெக்ஸ்ட்டு ஆன்சருக்குள்ளே போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் போயிட்டு இந்த கொஷினை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். என்டர் கொடுத்துட்டு நம்ம நேராக இமேஜை ரெடி பண்ணிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். தென் பின்னாடி இமேஜை டெலீட் பண்ணிடலாம். ஸ்டடீஸ் அதுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். ஸோ பேராஃப்ரைசிங் அதுக்கு வந்து அந்த கலர் இமேஜ் எடுத்துக்கலாம். இது எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ பீச் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இல்லை ரூம் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் நேம் இங்கே மாற்றிடலாம். மாற்றிட்டு ஷேர் டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து இது ரெடியாக இருக்கும். இது அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த இமேஜை கொடுத்துடலாம். ஸோ இமேஜ் இங்கே வந்துடுச்சா. நெக்ஸ்ட் கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ போஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இந்த கொஷின் காப்பி பண்ணிடலாம். ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு போஸ்ட் ஆட் கொஷின் ஆஸ்க். ஸோ ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷின் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷின் இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து இந்த இமேஜை கொடுத்துட்றோம். இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சென்டென்ஸ் கோட்டிங் அப்படின்னு போடுவோம். ஃபோட்டோஸில் போய் பார்ப்போம். ஓகே, இது இந்த மாதிரி வருது. வெறும் கோட்டிங் மட்டும் போடுவோம்.
ஓகே. ஸோ கோட்டிங்க்கு இந்த ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துடலாம். பேராஃப்ரேசிங்க்கு ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துடலாம். இந்த இது இல்லை. ஸோ இதை கொடுத்துடலாமா? இதை கொடுத்துட்டு இப்போது பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். ரூம் பேக்ரவுண்ட் வேண்டாம். ஒர்க்கிங் பேக்ரவுண்ட். ஸோ இதை வந்து கொடுத்துடலாம் செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட். ஓகேவா? ஸோ ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நேராக நம்ம கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இது வந்துருச்சு. இது அப்படியே காப்பி பண்ணிடலாம். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நீட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த கொஷினையும் ரெட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். இப்போ நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நேராக வந்து நம்ம கேன்வாக்குள்ளே போயிட்டு ஸோ இதை கொடுத்துட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இருங்க பாரு. ஸோ பேராஃப்ரைசிங்க்கு ஒரு இமேஜ் கொடுத்து தான் ஆகணும். வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது ஓகே. ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கலாம். டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை, சேஞ்ச் த மீனிங் ஆஃப் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். மீனிங் டெக்ஸ்ட். ஓகே, வெறும் மீனிங் கொடுக்கலாம். ஸோ இது இங்கே கொடுத்துட்டு இது நம்ம இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ரைட்டிங் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ நீட்டாக தான் இருக்கு. நம்ம வந்து ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலியமா வந்து நிறைய பேருக்கு கொஷனுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். நிறைய பேர் குவரால வந்து தேடுவாங்க. ஸோ நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை காப்பி பண்ணிடலாம். அப்பப்போ லிங்க், அஃபிலியேட் லிங்க் மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரைடே பேஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சரியா? ஸோ ஃப்ரைடே அஃபிலியேட் லிங்க் பேஸ்ட் பண்ணிடலாம். மித்த நாளெல்லாம் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மட்டும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அஃபிலியேட் லிங்க் நம்ம ரொம்ப பேஸ்ட் பண்ணாலும்
அது ஸ்பேமில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு நாள் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷினை காப்பி பண்ணிக்கலாம். திருப்பி ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஆட் கொஷின், ஆஸ்க், ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர், கேன்வாவில் போயிட்டு ஸோ paraphrase the information. இப்போ key steps இதை இங்கே கொடுத்துட்டு paraphrase, அதுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் கொடுக்கணும் இல்லையா? வேற ஏதாவது ஒரு இமேஜ் கொடுக்கலாம். ஸோ இதை கொடுத்துடலாம். பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிடலாம். இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸில் போயிட்டு ஸோ இதை வந்து கொடுத்து பார்க்கலாம். இதை நம்ம இங்கே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒயிட்டில் கொடுத்து பார்க்கலாம். அப்போனா இதை நம்ம பிளாக்ல கொடுக்கணும். நல்லா இல்லை, சரி வேண்டாம். ஸோ இந்த இதை வந்து கீ ஸ்டெப்ஸ், இதுக்கு நம்ம வேற ஏதாவது எலிமெண்ட் தேடலாம். ஓகே, ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். பட் ஒரு சின்ன எடிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்கே போயிட்டு எடிட் ஆன்சரில் போயிட்டு இதை இப்படி கொடுக்கணும். தென் இதை கீழே கொடுக்கணும். தென் இதை கொஞ்சம் கீழே கொடுக்கணும். இதை கொஞ்சம் கீழே கொடுக்கணும். ஸோ இதை இப்படி கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கொடுத்தோம்னா தான் நீட்டாக இருக்கும் ஆன்சர். இல்லைன்னா கொச கொசன்னு இருக்கும், மக்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நீட்டாக புரியும் மக்களுக்கு. ஓகேவா?
ஸோ திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம நேராக இந்த கொஷினை ரெட் பண்ணிவிட்டு டிராஃப்ட் கொஷினுக்கு வந்துடலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். நேராக கூகுள் பாட் கிட்ட வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். நேராக கேன்வாக்கு போயிட்டு இதை இங்கே கொடுத்துட்டு ஸோ எலமெண்ட் தேடணும். பர்ஃபெக்ட், இதுக்கு ஒரு எலிமெண்ட்டு, தென் பேராஃப்ரேஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட்டு, ஸோ இந்த இமேஜை யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து வேறு ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்டே போடுவோம். ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு இருங்க வரேன், இது வந்து எடிட் பண்ணிவிட்டு இதை போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டில்ட் பண்ணணும். டில்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டில்ட் பண்ணிட்டா சரியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதை தூக்கிடலாம். இதை தூக்கிட்டு இதை கொஞ்சம் சென்டர் படுத்திட்டு இங்கே வச்சுட்டு ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இந்த இமேஜ் இங்கே கொடுத்துடலாம். கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பியும் டிராஃப்ட் கொஷனுக்குள்ளே போயிடலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். இதை தூக்கிட்டு ஈஸி அதுக்கு ஒரு எலமெண்ட் தேடணும். ஸோ ஃபோட்டோஸில் வந்து ஈஸி பேக்ரவுண்ட்ஸ்ன்னு தேடலாம். இல்லைனா வெறுமனா சூப்பர் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு தேடலாம். ஸோ இதை வந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஓகே, ஃபோட்டோஸில் போய் தேடலாம். ஸோ இதில் வந்து நிறையா இந்த மாதிரி வருது. நம்ம இதில் இதை எடுத்துக்கலாமா? இதுக்கு நம்ம வந்து எடிட் ஃபோட்டோவில் போயிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பேராஃப்ரேசிங்க்கு மட்டும் வேறு ஏதாவது ஒரு இமேஜ், அதாவது ஒரு எலமெண்ட் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு டவுன்லோட் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ கூகுள் பாட்டில் ஆன்சர் வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே போய் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஓகே, திருப்பியும் டிராஃப்ட் கொஷின்ஸ்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த கொஷின் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷின் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட்குள்ளே போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இது இங்கே கொடுத்துட்டு இன்னும் இது கூட இல்லை, இது இங்கே கொடுத்துட்டு ஃப்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எலமெண்ட் தேடலாம். ஓகேவா? ஸோ ஃபயர் பேக்ரவுண்ட் அப்படின்னு தேடுவோம். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபோட்டோஸ்குள்ளே போய் தேடலாம். ஸோ செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒயிட்டாக மாற்றலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இதை நம்ம இங்கே வச்சுட்டா நீட் ஆயிரும். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆன்சர் வந்திருக்கும். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே நம்ம இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பியும் டிராஃப்ட் கொஷின்ஸ்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். கீழே ரைட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். திருப்பியும் கேன்வாக்கில் வந்துட்டு இதை தூக்கிடலாம், இதையும் தூக்கிடலாம், தென் இதையும் தூக்கிடலாம். ஸோ டெக்ஸ்ட்குள்ளே வந்துட்டு 700 வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளாக் கொடுத்துட்டு திக்னஸ் இது கொடுத்துட்டோம்னா ஸோ ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டிக்கல் அதுக்கு ஒரு எலமெண்ட் ஸோ இதை நம்ம இங்கே கொடுத்துட்டு குவிக்குக்கு இதை கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நேராக நம்ம திருப்பி கூகுள் பாட்குள்ளே வந்துட்டு அவுட். சரி, ஓகே.
ஸோ இதை வந்து நம்ம இப்படி கொடுக்கணும். பட் நம்ம வந்து இல்லை 1 செகண்ட் இருங்க. இதை வந்து காப்பி பண்ணிட்டு ஸ்டார்ட் திஸ் பேராகிராஃப் கரெக்ட்லி அப்படின்னு கொடுக்கலாம். ரைட் இட் இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும். இங்கே நம்ம இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டோம்னா போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ திருப்பி டிராஃப்ட் கொஷின்ஸ்குள்ளே போயிட்டு லாஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இப்போது இதை இங்கே கொடுத்துட்டு ஓகே. இப்போ ஆர்டிக்கலுக்கு ஒரு எலமெண்ட் ஓகேவா. ஸோ தென் பேராஃப்ரேசிங்க்கு ஒரு எலமெண்ட், தென் ஹவுக்கு ஒரு எலமெண்ட், கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். பெருசுப்படுத்திட்டு இங்கே வச்சிடலாம். நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கலாம்னா கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது வந்து கொடுக்க முடியுமா? முடியாது. ஓகே, இதுவும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இன்னும் கீழே வரணும். சரி, இதை வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது தான். பட்டு நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம். இதை இப்படி வச்சுட்டு லேயரில் போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தோம்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேர் டவுன்லோட், ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த இமேஜை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம்.
கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஒன் செகண்ட், ஒரு எடிட் பண்ண வேண்டியது இருக்கு. எடிட் ஆன்சரில் போயிட்டு கீழே வந்து ஸோ இங்கே இதை கொடுத்துடணும், ஸ்பேஸ், தென் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போது நம்ம வந்து போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட், கண்டென்ட், கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.